நாம் இன்றிலிருந்து பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திலிருந்து நாம் சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். பல வேளைகளில் நாம் முன்பு இந்த வியாக்கியானமாக, அதாவது ஒரு புத்தகத்தை தொடர்ச்சியாக பார்க்கும் முகமாக பண்ணுகிற பிரசங்கத்தை பல வேளையில் எபேசியர் பேதுருவிலிருந்து கூட பண்ணியிருக்கிறோம். ஆனால் நீண்ட காலமாக அந்த எக்ஸ்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க, அதாவது வியாக்கியானமாய் போகிற அந்த விதமான பிரசங்கங்கள், அதை மடிமாக நாம் இந்த 1 பேதுருவின் புத்தகத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கும்படியாக யோசிக்கிறோம். இந்த பேதுரு தன்னுடைய கடைசி நாட்களில் எழுதின ஒரு அருமையான நிருபம், பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களோடும் பலவிதமான ஆவிக்குரிய காரியங்களை கடந்து போன சூழ்நிலையில் அவர் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த 1 பேதுரு 2 பேதுரு ரெண்டுமே எழுதியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நிருபமானது யாருக்கு எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தேவையுள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவனுடைய மக்கள் கடந்து போன சூழ்நிலையில் அவளை ஆற்றும்படியாக, தேற்றும்படியாக, பலப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னென்னா, ஆதி திருச்சபையினுடைய அந்த காலங்களில் ஏறக்குறைய இது எழுதப்பட்ட காலங்களை நாம் பார்க்கும் பொழுது கிபி 60-65 காலங்களில் எழுதப்பட்ட ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட சூழ்நிலையில் இந்த மக்கள் கடுமையான உபத்திரவத்தினூடாய் கடந்து போன ஒரு காலமாக அது இருந்தது. முக்கியமாக அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வரும்படியான அந்த காரியம் என்பது ஒரு சவாலுக்குரிய காரியமாக காணப்பட்டது. ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அந்த பணியின் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சிறு குறிப்பிட்ட கூட்டம். அதற்கு பின்பாக ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய துருக்கி பகுதிகளில், அங்கே இப்போ இருக்கிற துருக்கி பல மக்கள் சிதறுண்டு போயிருந்தார்கள். என்ன கேட்டால், இந்த கடிதம் எழுதின வேளையில் நீரோ என்ற ஒரு ரோம மன்னன் கிறிஸ்தவத்துக்கு எதிராக அவன் எழும்பின வேளையில் அநேகரை துன்பப்படுத்தினான். இந்த துன்புறுத்தலுக்கு அவர்கள் தப்பிக்கொடும்படியாக பல இடங்களில் சிதறி இருந்தார்கள். யோசித்து பாருங்க, அந்த நாட்களில் அவர்களுக்கு இருக்கிற ஒரு சில சொத்துக்கள், ஒரு சில காரியங்களை கொண்டிருந்த அந்த காலங்களில் அவர்கள் பல இடங்களில் சிதறுண்டு அந்நியர்களாய் அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் பேதுரு இவர்களை தைரியப்படுத்தும்படியாக, இவர்களை உற்சாகப்படுத்தும்படியாகத்தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த துன்புறுத்தல் நிமித்தமாக பல இடங்களில் சிதறி போய்விட்டார்கள். தப்புனா போதன்று எந்தெந்த இடங்களில் சிதறி இருந்தார்கள் என்பதை குறித்து 1 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனம் யாராவது வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிற போதுங்க. பார்த்தீங்களா, பல இடங்களில் இந்த மக்கள் சிதறி போய்விட்டார்கள். சபையாய் அழகாய் ஒற்றுமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அவர்களுக்கு எடுக்கப்பட்டு போயிற்று.
இந்த சிதறின மக்களை ஆற்றவும் தேற்றவும் தான் பேதுரு எழுதுகிறார். அவளுக்கு எழுதும் பொழுது சில ஆவிக்குரிய முக்கியமான காரியங்களை அவளுக்கு நினைப்பூட்டுகிறார். அதனாலே இந்த வேதமானது போதிக்கிற சத்தியம் எவ்விதமானது என்று சொன்னால், தேவன் சகலத்தையும் படைத்து ஆட்சி செய்கிறார், என்றும் அவர் அரசாளுகிறார். அவருடைய ஆளுகையின் கீழாகத்தான் எல்லாமே நடக்கிறது. நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சித்தம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் எதுவுமே நடைபெறவில்லை. அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே நடைபெறுகிறதில்லை. நம்முடைய உட்கார்தையும் எழுதலையும் ஆண்டவர் இருந்திருக்கிறார். ஆகவே அவர் ஜெயமுள்ளவராகவே இருக்கிறார், ஜெயிக்கிறவராகவே இருக்கிறார். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுவதற்கு நாம் முழு உத்தரவாதிகள் என்பதாகத்தான் இந்த வேதம் போதிக்கிறது. அதாவது 100% தேவனின் சர்வேகாதிபத்தியம், 100% மனிதனுடைய உத்தரவாதம். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் ரெஸ்பான்சிபிள். ஆண்டவர் உதவி செய்கிறார், கிருபை காண்பிக்கிறார். ஆனால் அவருடைய ஒத்தாசையை தேட வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே நீயும் நானும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீராய் ஓடி இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டுமானால் நமக்கு ஆவிக்குரிய ஜாக்கிரதை தேவை, விழிப்பு தேவை, எச்சரிப்பு தேவை. இதையெல்லாம் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆகவே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பவுல், இந்த பேதுரு சில காரியங்கள் என்னை போட்டுகிறார். இவர்களுக்கு இந்த நடந்த சம்பவம் கூட ஒரு விதத்தில் அவர் சொல்லுகிற அந்த காரியங்களின் முக்கியத்துவம் என்னன்னா, தேவன் ஆளுகை செய்கிறார், அவருடைய ஆளுகையின் கீழாகத்தான் இது நடந்திருக்குது. பயப்பட வேண்டாம். ஏதோ எதேச்சியா நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்காதீங்க. தேவன் ஆளுகிறார். மேலே என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை நீ மறந்துடாத. அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அவனுக்கு உத்தரவு கொடுப்பார் என்பதில் நீ சந்தேகப்படாது. உனக்கு உதவி செய்ய அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் உன்னுடைய பொறுப்பு தான். ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் ஜனமோ என்னை நோக்கி கூப்பிடவில்லைன்னு சொல்கிறார். ஒரு இடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவருடைய ஒத்தாசையை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய அனுக்கிரகத்தை நீ தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம பிரச்சனை என்னென்னா, அநேக சமயங்களில் நம்முடைய பிரச்சனைகளைத்தான் பார்க்குறோமே ஒழிய, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். ஆகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல சில முக்கியமான குறிப்புகளை பேதுரு இந்த ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த 2வது வசனம் வாசிக்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றாருன்னா, இது ஆண்டவருடைய திட்டம். தேவனுடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. இட் இஸ் காட்ஸ் பிளான். அதனால தான் முன்னறிவின்படி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குரிய நன்மைகளை கருதி இதை செய்திருக்கிறார். பொதுவாக உலகத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் ஆண்டவரை தானே பின்பற்றினேன், ஆண்டவர்கிட்ட தானே ஜெபம் பண்ணேன், எனக்கு என் பிரச்சனை வந்தது. இந்த வேதம் எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லலை. தவறான உபதேசம் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சபைகளில் தவறான உபதேசம். ஆண்டவர் உனக்கு கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, பாடு இருக்காது, சிலுவை இல்லாத கிறிஸ்தவம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை, உனக்கு சிலுவை உண்டுன்னு தான் சொல்கிறார். ஆனால் அதன் மத்தியில் என்னுடைய கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ அதிலிருந்து வெளியே வரும் பொழுது இன்னும் ஒருபடி நீ பலப்பட்டு வருவாய்.
இன்னும் ஒருபடி விசுவாசத்தில் நீ வளர்ந்து வருவ. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உன்னை ஆவிக்குரிய ஒரு ஜாம்பவான உருவாக்க பார்க்கிறார். ஆவிக்குரிய பலசாலியாக உன்னை உருவாக்க விரும்புகிறார். நம்ம சும்மா ஏதோ கஷ்டம் வந்ததேன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதில்ல. அல்ல, தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு அனுமதிச்சிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி ஆயிடுச்சே, என்ன நடக்கிறது, என்ன எப்படி பண்ணுறது. ஆகவே முதல்ல அவர் சொன்னார், இதுப்பா இது காட்ஸ் பிளான் அப்பா. இது எதுக்காகன்னா உன்னுடைய ஆவிக்குரிய நலனுக்காக, கீழ்ப்படிதலுக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம கீழ்ப்படிவோம்? ஆண்டவரை நம்பும் பொழுது தான் கீழ்ப்படிய முடியும். ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம். அப்போ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்ற நான் விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படிய முடியாது, வேறு வழியை தேடுவேன். இன்றைக்கி நம்முடைய அநேக பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படின்னா, என்னைக்கு நம்ம ஆண்டவர் ரட்சிக்கிறாரோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். அப்போ இந்த வழி போ. இதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறபடி மனசு மாம்சபடி போயிட்டு இருந்தோம், அது வேற. ஆனால் நீ ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டிய வாழ்க்கை முறை என்பது வேற. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கி இதுக்கும் அதுக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தி போகும்பொழுது தான் பிரச்சனை. இருமணம் உள்ளவன் தன் வழிகளெலாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆகவே அவர் சொன்னார், கீழ்ப்படிதல். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொன்னதை நம்பலை, கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்போ நம்முடைய கீழ்ப்படியாமல் என்ன காமிக்க, நமக்கு விசுவாசம் இல்லைங்கிறத காமிக்கிறது, அவ்வளோதான். விசுவாசம் இருந்தால் நம்ம கீழ்ப்படிவோம். ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதை அறிஞ்சிருக்காரு அவரே. அடுத்து சொல்கிறார், இப்படி போன இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இனிமேல் இந்த நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை படிச்சுட்டு வாங்க, தியானம் பண்ணி வாங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவார், பல உண்மைகளை பேசுவார். நீங்கள் அங்கே பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாத உதவி செய்வார். ஆகவே இனிமேல் நம்ம இந்த ஒவ்வொரு புத்தகமாக தான் பார்க்க போகிறோம். பேதுரு நிருபத்தை வாசித்து வாங்க. இப்போ நான் முடிச்சுட்டு அடுத்த பகுதியில் நான் என்ன பேச போகிறேன்றதை குறித்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேதத்தை விட்டு புறமா நான் ஒன்றும் பேச முடியாது, பேசக்கூடாது. ஆகவே நீங்கள் தனித்திருந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்களா, அடுத்தது என்ன பேச போகிறார், நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், அதுதாங்க தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறது. உங்களுடைய சூழ்நிலையில் பேசுகிறார், சந்தர்ப்பங்களில் பேசுகிறார். அப்போ நீங்கள் அவரிடத்தில் பேசுகிறீங்க ஜெபத்தோடு. ஒரு ஆண்டு உங்களோட பேசுனா நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவர் ஏன் எனக்கு இதை புரியல, இந்த சூழ்நிலை ஏன் இப்படி. அப்போ இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு தெளிவான ஒரு பிக்சரை கொடுக்குறார். அதாவது ஆண்டவர் அறியாத மக்களுக்கு எதுவுமே அடுத்தது என்ன எதுவுமே பிளாங்க் தான். ஆனால் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. இட்ஸ் நாட் அ பிளாங்க், இட்ஸ் அ பர்பஸ். ஒரு நோக்கம் இருக்குது, திட்டம் இருக்குது. ஆகவே அவர் சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி யோசிக்கிறேன்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை தெரியல, ஆண்டவரை தெரியல. ஆனால் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அதை போல வேறு ஸ்லாக் என்னங்க. உன் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறாத பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவரை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கார், அவரோடு உறவாடுதலை கொடுத்திருக்கார், சபையை கொடுத்திருக்கிறார், சபையோடு இணைந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம் என்பது அளவிடப்பட முடியாததுங்க. ஆனால் அதை நம்ம தவறி விடும் பொழுது நம்முடைய பொறுப்பு தான் காரணம். நான் தான் தவறு சொல்கிறாரு. ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார், திட்டமிட்டிருக்கிறார், கீழ்ப்படியும்படியாக. பரதேசின்னு சொல்கிறார். என்ன பரதேசி? ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் பில்கிரிம். எத்தனை எபிரேயரில் பார்க்குறோம். எபிரேய நிருபத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது நம்ம நிறையா
ஒரு காலத்தில் என்ன நான் நினைக்கிறது உண்டு, நிறைய பரிசுத்தவான்களையும் கூட நினைப்பேன். எப்படின்னா கடந்து போயிட்டாங்க, எப்படி எப்படியோ இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, போராடினாங்க, இது பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஓவர். எத்தனையோ வருஷம் ஆச்சே. அதுமாதிரி நீங்களும் நானும் டப்புன்னு மறைஞ்சிருவோங்க. இங்கே கொஞ்ச நாளைக்கு தான் இருப்போம். ஆனால் நம்ம அந்நியரும் பரதேசி தாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தான் பணம் பொருள் இருந்தால் கூட நீங்களும் நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியரும் பரதேசிகளும் தான். என்னதான் இந்த உலகத்தை நீங்கள் சாதிச்சு பாருங்கள். அதனால் அவர் ஞாபகப்படுத்துகிறாரு, இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் இல்லைப்பா, இதையே முழுசாக நம்பி வாழாத. உனக்கு வரப்போகிற உலகத்துக்காக நீ ஆயத்தப்படும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம்தான் உனக்கு. நீ என்ன தான் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய அழகான வீடை கட்டினாலும், எவ்வளோ பெரிய பொருளை சாதித்தாலும் ஒரு நாள் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதனால தான் அவர் சொன்னார், நீங்களும் நானும் பரதேசி, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. எபிரேயரில் அதே தான் அவர் ஞாபகப்படுத்துகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில், எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் பேதுரு இந்த ஆக்கியோன் இதை பற்றி பேசுகிறார். வாசிங்க. எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். சாதாரணமாக அவங்க மரணம் கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு வாழ்ந்து விசுவாசத்தின் ஜெயத்தோடு மரித்தார்கள். இதுதாங்க நமக்கு தேவை. இந்த உலகத்தில் அலசடிப்பட்டு குழம்பி போய் ஏன் எனக்கு இப்படி இல்லை, விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். போராட்டம் இல்லாத யாருங்க இருக்காங்க இந்த உலகத்தில்? ஒருத்தர் காட்டுங்க. இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் இயேசு சொன்ன, போராட்டம் உண்டு, ஆனால் நான் உன்னுடனே இருக்கிறேன். இவங்க இந்த உலகம், அதாவதுங்க விசுவாசங்கிறது ஒரு பெரிய எபிரேயர் 11 பாருங்கள், அவ்வளோ அழகாக போட்டிருக்க, அத்தனை பரிசுத்தவான்கள். அந்த லிஸ்டில் நம்ம வர்றதுக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி விசுவாசத்தோடு, ஆமாம், அவரோடு போக முடியாத ஒரு வாழ்க்கை. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நெருக்கமாக போகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பையும் பாதுகாப்பையும் ருசிக்க முடியும். சாத்தான் தாக்குவான். நம்முடைய உத்தரவாதம் இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் விசுவாசத்தோடு மரித்தார்கள். இன்றைக்கி நாங்கள் உலகத்தில் பல போராட்டத்தை போராடி ஐயோ அப்படியா இப்படியான்னு மரிக்கும் பொழுது போராட்டத்தோடு மரித்தார்கள், சஞ்சலத்தோடு மரித்தார்கள், மன வருத்தத்தோடு மரித்தார்கள். இந்த உலகத்தில் நானும் என்னுடைய காலங்களில் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நினைக்கிறது உண்டு, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இப்படியே மன கஷ்டம், இப்படி போராட்டம், இப்படியெல்லாம் இருக்குதப்பா. ஆனால் ஒரு நாள் மரிச்சிருவாங்களே. அப்போ நான் மரிக்கும்போது அவங்கள ஒருவேளை பார்த்த சூழ்நிலை பார்க்கும்போது எப்படியெல்லாம் போராடினாங்க, இப்போல்லாம் என்ன ஆச்சு, எங்கே போச்சு? அதனால் ஒரு விசுவாசி என்பவன் யார் தெரியுங்களா? விசுவாசத்தோடு வாழ்ந்து விசுவாசத்தோட மரிக்கிறவன் தாங்க விசுவாசி. அப்படி இல்லைன்னா பலதரப்பட்ட நெருக்கங்களினால அலசடிபட்டு மனக்கலக்கத்தோடு மரித்தார்கள். என்னவோ ஏதோ சில அந்த மரண பயங்கிறது பயங்கரமான ஒன்று. அதுமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக அழைக்க, அதை தான் அவர் பர்பஸ் சொல்கிறார். நீங்கள் ஏன் இதெல்லாம் மறந்துட்டீங்களா, மறந்துடாதீங்க அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். இது உண்மைங்க. ஆகவே இந்த ஜனங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க, சாதாரணமான ஒரு காரியம் இல்லைங்க. அவர்களுக்கு சொல்கிறாரு, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகட்டும் அப்பா. கிருபைன்னு ஆண்டவருடைய அனுக்கிரகம். நீங்கள் எங்கே இருந்தானே உலகத்தில் தேவன் இல்லாத இடம்டா.
அவர் நீ எங்கே இருந்தாலும் உன்னை பராமரிக்க போதுமானவர். ஆகார் வனாந்தரத்தில் போய் குழந்தைய வச்சுட்டு தண்ணி இல்லை சாகரன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிற, ஆகாரே உன் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, விசுவாசம், இந்த விசுவாசத்தை பிடிச்சிக்குங்க. அப்போ தான் நீங்கள் பதறாமல் போயிட்டுருப்பீங்க. இல்லைன்னா பதறி பதறி வாழ்கிறதே ஒரு பெரிய போராட்டம், வாழ்க்கையே ஒரு கஷ்டமுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்கள் கஷ்டம். ஆனால் ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை அது அல்ல. இட்ஸ் நாட் தட். உன் வாழ்க்கையில் நீ அழைக்கப்பட்டதே விசுவாசத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிற, விசுவாசத்தின் படிகளை தான் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:3. இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் எல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். நான் விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னா என்னுடைய சந்ததி பின்னால் சொல்லும் விசுவாசத்துக்காக வாழ்ந்த மனுஷன். அலசடிப்பட்டி வாழ்ந்தனா இந்த அம்மா இந்த ஐயா அலசடிப்பட்டே வாழ்ந்து போயிட்டாங்க. ஆலயத்துக்கு போனாங்க, பைபிள் வாசித்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் விசுவாசம் மட்டும் இவங்களுக்கு இல்லை. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையே. பாருங்கள், இந்த ஜனங்களை பாருங்கள், சிதறப்பட்டு தானே போனாங்க. ஐயோன்னு போய் உட்காந்துட்டாங்களா, அவங்க பொருள் எல்லாம் இழந்துட்டாங்க, பல பொருளையெல்லாம் இழந்துட்டாங்க. இப்போது அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சதுன்னா, ஏதோ ஒரு நோக்கம் ஆண்டவர் வச்சுருக்காரு, ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு, ஒரு சித்தம் வச்சுருக்கிறாரு. அப்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி சிதறண்டு போன இந்த ஜனங்களெல்லாம் ஒரு பெரிய கருவிகளாக மாறினாங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான விதத்தில் அவர் உலகமெங்கும் சுவிசேஷம் போகணும்னு சொன்னார்ல, உலகமெங்கும் சுவிசேஷத்தை பரப்பணும்னு சொன்னார்ல. இவங்களை ஒரே இடத்துல உட்காந்துருந்தா சுவிசேஷம் எப்படி பரம்போம்? பிறகு அவனுடைய திட்டம், உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உன்னை வேறு இடத்துல கொண்டு போயிருக்கன்னா காட்ஸ் அ பர்பஸ். அதை விட்டுட்டு நீ ஐயோ இப்படி ஆச்சே இப்படி ஆச்சே, விசுவாசம் இல்லைன்னா நம்ம பதறிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஜனங்களை பாருங்கள், பேதுரு இவருக்கு எழுதுகிறாரு, இந்த மாதிரி இருக்கப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட முடியாத அவங்களை எல்லாம் அமைச்சிருக்காரு, ஆண்டவங்களோட கூட இருக்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, பலப்படுங்க அப்படின்னு அவர்களை உற்சாகப்படுத்திட்டு, அவர் இந்த உற்சாகமானது எவ்வளோ பெரிய ஒரு டானிக் இல்லைங்க. நம்ம கூட மற்றவர்களை உற்சாகப்படுத்தணுங்க, சோர்ந்து போனவர்களை. அதுதான் விசுவாச ஐக்கியம். பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த வேதத்தில் 2, 1 முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு விருப்பத்தோடு தேவனை நம்ம அன்பு கூறோம். அதுக்கு சமம் மற்றவர்களில் அன்பு கூறுது. இந்த வேதமே அதுதான் அல்லாஹ். இது 2 ஃபவுண்டேஷனை மாற்ற முடியாது. அதே விதமாக ஆண்டவர் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். ஆனால் நீயும் நானும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக தான் இருக்கிறோம். நம்ம அதில் தவறி விடுவோம்னா நம்முடைய தப்பு தான். இந்த வசனத்தை எல்லாம் அவங்க பார்த்த உடனே அவர் இன்னும் பல காரியங்களையெல்லாம் அவர் எழுதுகிறாரு. பாருங்களேன், என்ன எழுதுகிறாருன்னு ஒரு வசனத்தை பாருங்கள், 4வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்கள், ஆண்டவர் மனுஷனுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஒரு திட்டம், நோக்கம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. எனக்காக ஆண்டவர் இவ்வளோ திட்டம் வச்சுருக்காரு, எனக்காக இவ்வளோ நோக்கம் வச்சுருக்காரு. ஐயோ, நான் இப்படி இருந்துகிட்ருக்கேன்னே. இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய நோக்கங்களை வச்சுருக்காருங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். நீ கீழாக போயிட்டு நீ அதை குழம்பி போயிட்டு நிற்காத. உனக்குன்னு God has got a greater plan.
கிரேட்டர் பர்பஸ். இதில் நம்ம அதான் பார்க்குறோங்க, பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறோம். ஆகவே அவர் சொன்னார், சாதாரணமாக உங்களுக்கு இல்லைப்பா, இதெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா இந்த பெரிய ஒரு காரியத்துக்காக தான் உங்களை இதை செய்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால he is risen. நீங்கள் யாரைங்க ஆராதிச்சிட்டு இருக்கீங்க? பேச மாட்டாத விக்கிரத்தையா தொழுதுட்டு இருக்கீங்க? இல்லைங்களே. ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவரை அறியாத பொழுது வாழ்ந்த வாழ்க்கை வேற. இப்போ ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர். நம்ம இன்னுமா இந்த மரியாள் மற்றவர்களை போல சுகந்த வர்க்கத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஜபத்தை கேட்குறார். அவைதான் நீங்கள் இந்த வேதத்தை நல்லா வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த நிருபத்தையெல்லாம் நீங்கள் மற்ற நாளில் கூட யோசித்து படித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக உட்காந்து தியானித்து பாருங்கள். நான் சொன்னது 1 மடங்கு 10 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு இதில் போதிப்பார். உங்கள் ஆத்மா உறுதிப்படும். சும்மா படிக்கிறதுல யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இப்படி செய்கிறாரு. ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. அதுமாதிரி இந்த வாழ்க்கையில் பணம் மட்டுமே நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை கடந்து போக உதவி செய்ய நினைக்கிறது தப்பு. அதனால் பிரச்சனை அங்கே தான். அந்த பணத்தின் தேவன் அவரை நம்ம விட்டுட்டு இந்த பணத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மணி இஸ் நாட் அ மாஸ்டர். உன்னை எஜமான்ல, இஸ் அ சர்வன்ட். உண்மையில் இந்த கேம்பெல்லாம் நம்ம யோசிச்சோம். இந்த பெத்தில் நடந்ததெல்லாம் யோசிக்கும்போது ஆண்டவர் எப்படி தேவைகளை சந்திச்சார் பாருங்க. ஆல்மோஸ்ட் 1 lakh rupees வந்தது. ரொம்ப அவ்வளோன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ அதில் எத்தனையோ சமயத்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒருத்தருக்கு 2500 ரூபாய், ஒவ்வொருத்தருக்குமே சாதாரணமாக நம்ம போட்டதே 1250 ரூபாய். ஆனால் ஒரு அழகாக சந்திச்சாருங்க. அதாவதுங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனை அண்டிக் கொள்வது உங்களுடைய கடமைங்க. பிசாசான விட மாட்டான். பல விதங்களில் குழப்பான், பல விதங்களில் உங்களை போராடுவான், பல விதங்களில் உங்களுடைய அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? விசுவாசங்கிறது பாசிட்டிவாக போகிறது. அப்போ இவர் சொன்னார், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும்? எ லிவிங் ஹோப். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதுதாங்க அவன் நம்பிக்கை. எஸ் காட் எ லிவிங் ஹோப், ஜீவனுள்ள நம்பிக்கை. இது இல்லைன்னா அவன் வாழவே முடியாது. இதுவே மிஷினரிகள் போய் உழைச்சாங்கன்னா அந்த நம்பிக்கை ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். தன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். உன்னை ஏன் உயிர்ப்பித்தார்னா, உனக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை வர வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு தான் இதை எல்லாத்தையுமே செய்திருக்கிறார். The whole picture is under the hold of God. ஆண்டுடைய பிடியில் தான் இருக்கு. He reigns. ஆளுகை செய்கிறார். உன் வாழ்க்கையில் நீ ஒரு டைனி டாட்டாக இருக்கலாம், ஒரு சின்ன புள்ளி. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையா நீ இருந்தா நீ ஒரு ஜெயண்ட்டாக இருப்பங்க. உண்மையாக சொல்கிறேன், யூ வில் பி எ ஜெயண்ட். சூழ்நிலைகள் மேலாக வெற்றியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுப்பார். இதில் இருக்கிற சந்தோஷம் இதுலையுமே இல்லையே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தான் உன் வாழ்க்கையில் God has revived you. அப்படி நீங்கள் யோசிக்கணும். ரெண்டுமே சேர்ந்ததுங்க. வேதத்தை நம்ம புறக்கணிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்முடைய ஆத்தும ஆகாரத்தை பாருங்கள். நீங்கள் தினம் ஒரு 10 minutes உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். இந்த வேதத்தையே நம்ம இந்த 1 பேதுருவை நீங்கள் பல விதங்களில் இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சாட் ஜிபிடி எதில் போய் பாருங்கள். இன்றைக்கி இதில் எத்தனையோ இருக்குது. கம்ப்ளீட்டாக பல கோணங்களில் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிந்து கொள்வதற்கான பல 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 வழிகளை ஆண்டவர் வச்சிருக்கார். நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நேரத்தை ஏற்படுத்தி கொள்வது நம்முடைய கடமை.
நேரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னு கேட்டால், நீ ஆண்டவருடைய அந்த ஆகாரத்தையும் அவரோடு பேசுகிற காரியத்தையும் அதை தியானித்து உட்காந்து யோசிச்சுப்பார். நான் இப்போ சொன்னேன்னா நீ போய் யோசிச்சுப்பார், இவர் என்ன சொன்னார், இதில் எதை சொன்னார், இன்னும் வேறு என்ன இருக்குது. நான் சொல்ல எல்லாத்தையும் டச் பண்ண முடியாது. அல்லது ஆவியார் உங்களுக்கு வேறு காரியங்களை இதன் மூலமாக கற்றுக் கொடுப்பார். வாசிக்கணும் நீங்கள். யூ மஸ்ட் லேர்ன், யூ மஸ்ட் லேர்ன். அப்போ அதான் சொல்கிறாரு, ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லைங்க. அதாவது செத்த கிரியைகளை, அதாவது அவிசுவாசம் எப்போவுமே நம்முடைய மனதை நோகடிக்கும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? எப்போவுமே எதிர்மறையாகவே நம்ம சிந்திப்பது தான் அவிசுவாசம். அவிசுவாசம்னா என்னென்னா, விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவிசுவாசம் எப்போவுமே எதிர்மறையாகவே தான் சிந்திச்சிட்ருக்கோம். சிலர் பார்த்தீங்கன்னா எதெடுத்தாலும் அதில் ஒரு எதிர்மறை, இது நல்ல ஆண்டவர் செஞ்சால் கூட அதில் ஒரு சந்தேகம், அதில் ஒரு சந்தேகம். தட் இஸ் அவிசுவாசம். நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்களினால் நம்ம நிரம்பி போயிருப்போம். அது அல்ல விசுவாசங்கிறது. யூ ஆர் ஃபில்டு வித் பாசிட்டிவ் தாட்ஸ். ஏதோ ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரப்பா, எனக்கு தெரியாது, நான் போயிட்டே இருப்பேன், அவர் செய்வார். ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது இட்ஸ் எ லிவிங் ஹோப். யுவர் ஃபெய்த் அண்ட் ஹோப் இஸ் அலைவ். அப்படின்னா உயிரோட துடிப்புள்ள, எதெடுத்தாலும் நீ பாசிட்டிவாக பார்க்குற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் தான் அதை கொடுக்குறார். உண்மைதான். ஒருவேளை எனக்கு இல்லைன்னா, ஆண்டவர் எனக்கு தாரும்னு கேட்கலாம், தப்பு இல்லை. என்கிட்ட எதிர்மறையாக இருக்கேன் ஆண்டவர், நான் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாக சிந்திக்கிறேன், எதை பார்த்தாலும் பயப்படுறேன், குழம்புறேன், ஒன்றுன்னா அது அதுமாதிரி நம்ம வாழ்க்கையில் யோசிக்கணும். எனக்கு இந்த கேம்ப் அப்போ கூட ரொம்ப ஃபீவர்னால ஒன்றுமே முடியலைங்க என்னால். அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு தும்மல் போட்டு அப்புறம் ஃபீவர் ஆயிடுச்சு. திங்கட்கிழமையும் ஒன்றும் முடியல என்னால். செவ்வாய்க்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ட்ரைவ் பண்ண முடியாது போல இருக்குது, ஏதாவது ஒரு ஹையர் பண்ணிக்க வேண்டியதா வண்டின்ட்டு கூப்பிட்டேன். அது அப்புறம் அப்படி போகலை, இதாகலை. அப்புறம் நான் யோசித்தேன், இல்லை கர்த்தர் நம்ம பலப்படுத்துவார். உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்பொழுது ஆண்டவர் பலப்படுத்த கொடுத்தார். கேம்பிங் கூட பல விதங்களில் ஃபீவர் மத்தியில் தேவன் அவருடைய காரியத்தை செய்ய உதவி பாருங்க. இல்லை முடியாதுன்னு நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா முடியாதான் போகும், கண்டிப்பாக முடியாது. ஒரு ஹையர் பண்ணி போனால் அவன் எங்கேயோ ஏதோ அவன் இப்படி என்ன பல விதமான எதிரடையான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள். அப்போ தாங்க உங்களுடைய விசுவாசம் செயல்படணும். அப்போ தான் உங்களுடைய விசுவாசமானது உயிருள்ளதாக நிரூபிக்கப்படணும். நம்ம சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது தான் நம்முடைய விசுவாசமே உண்மையான விதத்தில் உயிருள்ளதாக நிரூபிக்கப்பட வேண்டிய வேலை அதுதாங்களே. அதில் நம்ம உட்காந்து தோண்டு போயிட்டோமா எப்படிங்க? அதுமாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக முடியும். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் பாரபட்சமே இல்லை, உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர் பக்கத்தில் எல்லாம் சமம். அவர் பெரியவர், இவர் சின்னவர் எல்லாம் கிடையாது. நோ, ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் இஸ் சில்ட்ரன். அப்படியே பிள்ளைகள். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளோ செய்கிறோம் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ செய்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் தெளிவாக பேசுகிறார். இன்னும் என்னங்க சொல்ல முடியும்? நீ அப்பறத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா? நீ விதமாக மீனை கேட்டால் நான் உனக்கு பாம்பையாக கொடுப்பேன். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, முட்டையை கேட்டால் தேளையாக கொடுப்பேங்கிறார் லூக்காவில். அப்போ ஏன் ஆண்டவரிடத்தில் நம்ம சந்தேகப்பட? உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அப்போ எப்படி பில்டப் பண்ணுறது? ஹவ் டு பில்டப்? வேதத்தை படிக்காத, தியானி, அதை பற்றி யோசிச்சுப்பார். ஏன் இப்படி சொல்லுது? கேள்வி போடு. இந்த பகுதி இருக்குது, யார் சொல்கிறது, எதுக்காக சொல்கிறார், ஏன் இப்படி சொல்கிறார், எந்த சூழ்நிலையில் சொல்கிறார், அவருக்கு சந்தித்த பிரச்சனை என்ன? கேள்வி மேலே கேள்வி போடு. அப்படியே பட்டுன்னு உடைஞ்சு வரும் வெளியே சத்தியம்.
சரிங்க, கடைசியாக நான் பார்க்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இங்கே பாருங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஐயோ சிதறி தெரிந்த உடனே எல்லாம் ஐயோ அழுதுட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுங்க? அப்போஸ்தலர் 8:1 பிரதர் சேர வாசிங்க ப்ளீஸ். அப்போஸ்தலர் 8:1. யார் வேணா வாசிக்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போன. அப்போஸ்தலர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர்ட் பாருங்களேன். ஒருத்தருடாம ஆண்டவர் சிதற அடிச்ச பண்ணிட்டாரு. என்னடா இது? ஆண்டவரை பின்பற்றினா கஷ்டம் இல்லைன்னா அப்போஸ்தலர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. எருசலேம் எல்லாம் போவாப்பா, கிளம்பு கிளம்பு, உனக்கு வேற வேலை வச்சிருக்கிறேன். சவுல் என்ன இங்கே கொலை செய்யறதுக்கு ஆளை பிடிச்சிட்டு இருக்கான். அவனை பிடிச்ச ஆண்டவர் பவுலை மாற்றி அவர் செய்த காரியம் பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமா இல்லை? ஒன்று வந்துங்க, ஆண்டவரை மட்டும் ஒரு மனுஷன் பிடிச்சிட்டானா அவன் வாழ்க்கையே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக தாங்க இருக்கும். அவிசுவாசம் உன்னை பிடிக்க விடாத. அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுக்கோ, ஜெபம் பண்ணு. எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இது இருக்குது, எனக்கு தெரியல. ஸ்பர்ஜன் ஜார்ஜ் விட்வெல்னு சொல்ல, சின்ன குழந்தைய போல சார்ந்துக்கப்பா. எங்கே போட்டாலும் அப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே அனுப்பிச்சி விட்டார் ஆண்டவர். ஒருத்தர் விடாமல் அனுப்பிச்சி விட்டார். எல்லாம் வீடு கீடு போச்சு, நிலபலம் எல்லாமா போச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? 4வது வசனம். அங்கே அவன் பார்த்தா பாலாக்கிட்டு இருக்கிறான் பவுல். தேவபக்தியுள்ள மனுஷர்களை அங்கே எல்லாம் பிடிச்சி ஸ்தேவான் வந்தாங்க, கொலை செஞ்சப்பட்டாங்க. கல்லெறிஞ்சே ஸ்தேவானை கொன்றாங்க. சவுல் என்ன வீடுகள் தோறும் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் கொல்ல பார்க்குறான். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? 4வது வசனம், 7வது வாசிங்க. சிதறிப்போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் ப்ரீச்சர்ஸை மாற்றி விட்டார். இவங்க இங்கே உட்கார்ந்தா சத்தியம் பரவாதப்பா. அச்சுடு எல்லாத்தையும் யூதேயாஸ் கப்பதோக்கியா எல்லாத்தையும் போகிறாங்க. அவன் பறக்கிறான். அங்கே போய் தேவர் ஃபயர் ஃபார் காட், ஆண்டவருக்குன்னு அப்படியே எழும்பி பிரகாசிக்கிறாங்க. பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிற எதுவாக இருந்தால் யூ வில் பி எ ஃபயர். அப்போது ஏன் ஆண்டவர் செஞ்சாருன்னா இந்த சுவிசேஷம் பரவணுமே. அவங்களெல்லாம் ஆண்டவர் கைவிட்டாரா? பெரிய காரியங்களை செய்கிறார். அங்கங்கே போன இடத்துல ஸ்பீடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த காஸ்பல். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உனக்கு பாதகமாக உனக்கு நன்மைக்கே தான் ஆண்டவர் செஞ்சுருக்கார். தேவனுடைய தன்பர்களுக்கு சகலம் நன்மைக்கு நடக்கிறது, சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. அதனால தான் பேதுரு சொன்னார், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. இந்த காலையில் நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், சொல்லுங்கள். உண்மையாக உயிருள்ள விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை அப்படியே துவண்டு போய் என்னங்க இப்படி பிரச்சனையெல்லாம், நான் இப்படியெல்லாம் நடக்கலையே, இதெல்லாம் நடக்குன்னு நான் நினைக்கல, இப்படி ஆகிப்போச்சுங்களே. அந்த எம்மாவுஸ் சீஷர்கள் ஆனதை போட நாங்கள் இயேசுவை நம்பியிருந்தோம், அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. கிறிஸ்தவனுக்கு மரணம் இல்லை, சரீர மரணங்கிறது ஒரே ஒரு மரணம். 2 மரணம், ஜீவ மரணம் வேற. உடைய ஆத்மா மரிக்காது, உயிருள்ளவராக நீ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. அருமையானே, இந்த வேதத்தை பிடிச்சிக்கோ. இந்த பேதுருவே நீ நல்லா யோசனை பண்ணிப்பார்.
மீதி பகுதியை நம்ம இப்போ எதோட முடிச்சோமோ அடுத்தலேருந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5லேருந்து திரும்ப டைம் இருக்கிறத பார்க்க போகிறோம். அப்போ நீங்களும் யோசிச்சு வாங்க, இவர் என்ன பேசுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆயத்தப்பட்டு வாங்க, சத்தியத்தில் நல்லா பலப்படுங்க, உறுதிப்படுங்க. எங்கும் சிதறுண்டவர்கள் சும்மா உட்காந்துட்டுருங்களே, டேப்பா நம்ம நல்ல வாய்ப்பாக ஆண்டவர் கொடுத்துருக்கார் பாருங்க. அந்த பிரச்சனையை பார்த்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, பிரச்சனையை ஜெயிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். உன்னுடைய வாழ்க்கையை ஏன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ பொறுப்பாளிங்க. நீ ஆண்டவர் சமூகத்தில் போ, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்ல ஏன் நீ தயங்குற? அல்லது ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார்னு நினைக்கிறியா? அல்லது ஆண்டவர் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை என்ன நினைக்கிற? வேண்டாம், ஒரு புதிய திருப்பம். ஆவிக்குரிய விசுவாசங்கிறது அதுதான் விசுவாசம். இதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கைங்கிறது தான் உண்மையான விசுவாசம். நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த காலையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உன்னோட தான் பேசியிருக்கார். கர்த்தர் உன்னோட தான் பேசியிருக்கார். இந்த பிரசங்கம் மற்றவங்களுக்கு நினைக்காத, உனக்கு தான். இவ்வளோ இந்த காலையில் சோர்ந்து போய் உட்காந்துருந்தா உனக்கு தான். அவர் தான் உன்னோட பேசுகிறார். நீ சொல்லலாம் தைரியம், ஆண்டவர் இந்த காலையில் இந்த வசனம் இது அவருடைய வசனங்களே, இதை பேசுன்னு சொல்லி அந்த எண்ணத்தை உண்டாக்குனவர் ஆண்டவர் தான். எல்லாம் வேறு தான் இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்திருப்பேனே. அவ இதை போய் நீ தொடர்ச்சியாக பாரு. சாயந்தரமும் இதே தான் பார்க்க போகிறேன், தொடர்ச்சியாக பார்க்க போகிறேன். அதுமாதிரி வாழ்க்கையில் சத்தியத்தை பிடிச்சிக்கோ. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசு தான் சத்தியம், நானே வழியும் சத்தியம் ஜீவன். ஒரே ஒரு வழி தான், இயேசு தான், வேறு வழியே கிடையாது. அவர் நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த உலகத்தில் உலகமே இருண்டிருந்தாலும் நீ பிரகாசமாக வாழும். ஏன்னா உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் உன்னை மறந்துடாத. தன் உயிரையே சிலுவையில் கொடுத்து உன் பாவத்தை, நம்ம பாஷனில் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உன்னை உருவாக்க, அவருடைய பிள்ளையாக உன்னை தத்தெடுத்து வழிநடத்த அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அதனால தான் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், வேற எங்கேயும் பார்க்காது. விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவர் தான். இந்த உலகத்தில் நீ முடிக்கும்போது, நீ மரிக்கும்போது விசுவாசத்தோடு மரிக்கணும், அதுதான் வெற்றி. அப்படி நம்ம மரிக்கணும். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் நமக்கு காணப்படும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் நம்முடைய வார்த்தையை சிந்திக்க நீர் உதவி செய்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எங்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். அவங்க விளங்கிட்டாங்க ஆண்டவர் எதுக்கு சிதறடிக்க பண்ணாருன்னா இந்த சுவிசேஷத்தை கொண்டு வர்றதுக்கு. ஜீவனுள்ள நம்பிக்கை அவர்களை விசுவாசத்துக்குள்ளே உறுதிப்படுத்திட்டு. ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயத்தையும் அந்த விசுவாசத்தை தார். எப்போ பார்த்தாலும் அவிசுவாசம், எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாகவே பேசுறது. அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று கேட்ட கேள்வியை போல மரியாதை போல நாங்கள் கேட்டாலும், நான் புருஷனை அறியனே, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அது எப்படி ஆகணும். எனக்கு தெரியலன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவர் அதை நடப்பிக்கிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தார். இந்த வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கற்றுத்தாரும். ஆவியானவரை போதியும். ஒரு ஆத்மாவும் ஆண்டவரை, ஒரு சின்ன ஆத்மாக்கள் அற்பமாய் நீ எண்ணுகிறவர் அல்ல. ஒருவரையும் ஆண்டவரை நீர் கீழானவராக எண்ணுகிறல்ல. ஆவியானவரை நீர் பேசும், ஓடி உள்ளத்தில் பேசும், உற்சாகப்படுத்தும். சபையோடு இணைந்து சபையில் அவர்கள் தங்களை ஒப்பிட்டு, இது சபை இயேசுவினுடையது. ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கிற உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த செய்திகளை இங்கிருந்து, அது ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இந்த காலையில் உதயமாகின ஒரு நிலையில் இங்கிருந்து போகணும். அதுதான் இந்த சத்தியத்தினுடைய ஒரே ஒரு முக்கிய அம்சம், நோக்கம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.